11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.4 25ஆம் கணக்கு பார்க்கிறோம். தீட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு ஆல்ஃபா மற்றும் டான் தீட்டா ஈக்குவல் டு கே பெருக்கல் டான் பை எனில் சைன் ஆஃப் தீட்டா மைனஸ் பை ஈக்குவல் டு கே மைனஸ் 1/k + 1 பெருக்கல் சைன் ஆல்ஃபா என நிறுவுகன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது தீட்டா பிளஸ் பையோட மதிப்பானது ஆல்ஃபாவுக்கு சமமாகவும் டான் தீட்டா ஈக்குவல் டு கே பெருக்கல் டான் பையன்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து கேயின் மதிப்பு முதல்ல என்னன்னு எழுதிக்கலாம். கேயின் மதிப்புன்னு பார்க்குறப்ப டான் தீட்டா பெருக்கல்ல இருக்கக்கூடிய டான் பை இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். டான் பை ஈக்குவல் டு கே. எனவே கே என்பது எதற்கு சமம்? டான் தீட்டா பை டான் பையுக்கு சமம். டான் தீட்டா பை டான் பையுக்கு சமம். இதில் இருந்து நம்ம ஒரு மதிப்பு சுருக்கலாம். சைன் காசில் வர மாதிரி tan k ஈக்குவல் டு tan தீட்டா என்பதை எப்படி எழுதிக்கலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். பை டினாமினேட்டரில் tan பை என்பதை சைன் பை பை காஸ் பைன்னு கொடுக்கலாம். பை காஸ் பை. நியூமரேட்டர் மதிப்பு அப்படியே இருக்கட்டும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பெருக்கல் டினாமினேட்டர் மதிப்பானது நியூமரேட்டருக்கு போகிறப்ப நமக்கு தலைகீழாகும். அப்போ காஸ் பை மேலே வந்துடும், சைன் பை கீழேயே இருக்கும், டினாமினேட்டர்லேயே இருக்கும் மதிப்புகளில். இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கேயின் மதிப்பானது சைன் தீட்டா காஸ் பை பை டினாமினேட்டரில் காஸ் தீட்டா சைன் பை. இது கேயின் மதிப்பு. கணக்கிட வேண்டிய மதிப்பில் கே மைனஸ் 1/k + 1 பெருக்கல் சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. இப்போ கே மைனஸ் 1 மற்றும் கேயின் மதிப்பு தெரிஞ்சதுனால கே மைனஸ் 1/k + 1 மதிப்பு கணக்கிடலாம். கேக்கு பதிலாக சைன் தீட்டா காஸ் பை பை காஸ் தீட்டா சைன் பை இதை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் -1 இருக்குது. பை டினாமினேட்டரில் அதே சேம் சைன் தீட்டா காஸ் பை பை காஸ் தீட்டா சைன் பைங்கிறத பயன்படுத்தலாம். இங்கே மதிப்பு என்ன இருக்குன்னா +1ன்னு இருக்குது. இதை சுருக்கிறோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் சைன் தீட்டா காஸ் பை -1ஆல் பெருக்கிறப்ப மதிப்பானது காஸ் தீட்டா சைன் பைன்னு ஆகிடும். பை பொதுவான டினாமினேட்டர் அதே சேம் காஸ் தீட்டா சைன் பைங்கிறது அப்படியே இருக்கும். பை ஹோல் டினாமினேட்டரில் முதல் மதிப்பு சைன் தீட்டா காஸ் பை அப்படியே இருக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா சைன் பை. காமன் டினாமினேட்டரானது காஸ் தீட்டா சைன் பைங்கிறது இருக்கும். ரெண்டு டினாமினேட்டர் மதிப்புகளும் நமக்கு கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்னா சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை பை சைன் தீட்டா காஸ் பை ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா சைன் பை அப்படிங்கிறது அப்படியே நமக்கு இருக்கும் மதிப்புகளில். இந்த மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மற்றும் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் வடிவத்தில் இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்பானது எதற்கு சமமாக இருக்குன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக டீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக பை. பை டினாமினேட்டர்லேயும் அதே சேம் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான் இருக்கும். அப்போ டீட்டா ப்ளஸ் பீட்டா. இடதுபுறம் எதனுடைய மதிப்பு கணக்கிட்டோம்னா கே -1/k + 1 மதிப்பு தான் கணக்கிட்டோம். வலதுபுறம் இருக்கக்கூடிய சைன் ஆஃப் டீட்டா ப்ளஸ் பையை இடதுபுறம் கொண்டு வரப்போ பெருக்கல்ல வந்துடும். எனவே கே -1/k + 1 பெருக்கல் சைன் ஆஃப் டீட்டா ப்ளஸ்ஸு பை ஈக்குவல் டு சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பை அப்படிங்கிறது வலதுபுறம் அப்படியே எடுத்து. இந்த மதிப்பில் டீட்டா ப்ளஸ் பை என்பது ஆல்ஃபாவுக்கு சமம் என வினாவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இடதுபுறம் கே -1/k + 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு பிரதியிட்டுக்கலாம். ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பானது சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பை. தேவையான மதிப்பு கிடச்சது. தேர்ஃபோர் சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பை என்பது கே -1/k + 1 சைன் ஆல்ஃபா என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.